அனைத்து டிவோட்டி நேஷன் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். 2024-25 குரோதி வருடத்திற்கு உண்டான குரு பெயர்ச்சி பலன்கள் மேஷராசி நண்பர்களுக்காக. இந்த மேஷராசியில் பிறந்த குடும்ப தலைவிகளுக்கு என்ன பலன்களை தரப்போகிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குடும்பஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகிறதுனால குடும்பத்தில் உங்கள் வீட்டில் குழந்தை பாக்கிய பேர் ஏற்படுறதுக்கோ குழந்தைகளுக்கு திருமண பேர் ஏற்படுறதுக்கோ வாய்ப்புகள் இருக்குது. திருமணமான தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கிய பேர் ஏற்படும். அதாவது நாள் கணக்கில் வருஷ கணக்கில் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கிய பேர் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த ராசியில் பிறந்த குடும்ப தலைவிகள் குடும்பத்தை செவ்வடை நடத்தக்கூடிய வாய்ப்புகள் இந்த மே மாதம் 1ஆம் தேதியிலேருந்து 2025 மே 14ஆம் வரை யோகமான பலன்களை தரக்கூடிய வகையில் இருக்குது. நடுவில் செப்டம்பர் 8ஆம் தேதியிலேருந்து செப்டம்பர் 8, 2024 பிப்ரவரி 4, 2025 வரைக்கும் வக்ர கதியில் பயணிக்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்திலேயே வக்ர கதியில் இருக்கிறதுனால குடும்பத்தில் சில எதிர்மறை பலன்கள் ஏற்பட்டாலும் அதுவும் உங்களுக்கு சாதகத்தை தரும். ஏன் அப்படின்னு கேட்டால், உங்களுக்கு குருவின் இருப்பிடம் காட்டிலும் பார்வை பலம் நன்றாக இருக்குது. இருப்பிடத்தை அவர் கெடுக்க மாட்டார், ஆனால் மாற்றி அமைக்கக்கூடிய வகையில் இருக்குது. ஸோ உங்கள் வீட்டில் புதிய உறவுகள் வரத்துக்கு வாய்ப்புகள் ஏற்படுகின்ற ஆண்டாக இந்த 2024 இருக்கும். வாக்களிதம் ஏற்படும், வாக்குச்சாதுரியம் ஏற்படும், வார்த்தைகளில் வெற்றி அடைவீர்கள். குறிப்பாக இந்த ராசியில் பிறந்த படிக்கின்ற மாணவ மாணவியர் படிக்கிற குழந்தைகள் பார்த்தீங்கன்னா படிப்பில் வெற்றி அடைந்து அதன் மூலமாக உங்களுடைய வளர்ச்சிக்கு உண்டான பாதையில் பயணிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். 5ஆம் இடத்தை பார்த்த குரு பகவான் போன வருஷம் இந்த மே 1ஆம் தேதி வரைக்கும் படிப்பில் ஆர்வத்தை கொடுத்து காரிய வெற்றியை தந்துட்டு இருந்தார். இந்த மே மாதம் 1ஆம் தேதிக்கு முன்னாடியே உங்களுக்கு காரிய வெற்றி ஏற்படுத்தி படிப்பின் மூலமாக வருமானத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இந்த வருஷம் உங்களுக்கு நல்ல பலனை தரக்கூடிய வகையில் இருக்கார். திருமண வயதில் இருக்கும் இளம் ஆண் பெண்களுக்கு திருமண விஷயத்தில் நல்ல செய்திகள் வருவதற்கு சுப செலவுகளை ஏற்படுத்துகின்ற ஆண்டாக இந்த ஆண்டு இருக்க போகிறது. அதே சமயம் வேலை தேடின்னு இருக்கிறவளுக்கு, சார் எனக்கு வேலை கிடைச்சாதானே சார் திருமணம் பற்றிய பேச்சுவார்த்தை நடத்தலாம் அப்படின்னு சொல்லுவீங்க. வேலைக்கும் திருமணத்திற்கும் சம்பந்தம் கிடையாது. ஏன்னா நிறைய பேருக்கு திருமணமானவர்களுக்கு வேலை இல்லாமல், அதாவது வேலையே இல்லாமல் திருமணமும் பண்ணிட்டு இருக்காங்க. வேலை கிடைச்சதுக்கு அப்புறமும் திருமணம் ஆகாத எத்தனையோ குழந்தைகள் இருக்கா. அதனால் திருமணத்திற்கும் வேலைக்கும் சம்பந்தம் கிடையாது. அதனால் வேலைக்கு தேடிக்கொண்டு இருக்கும் இளம் மேஷராசி நண்பர்கள், நீங்கள் இன்பிட்வீன் ஜாப்ஸ் இருக்கலாம். நீங்கள் எனக்கு 40 வயசு ஆகிடுது சார், நான் எனக்கு ஒரு வேலை போயிடுத்து இன்னொரு வேலைக்காக காத்துட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அனைத்து மேஷராசி நண்பர்களுக்கும் உங்களுடைய தசமஸ்தானத்தை குரு பார்வையால் வளப்படுத்துறதுனால இழந்த வேலையை மீண்டும் பெறுவதற்கும் புதிய வேலையில் சேருவதற்கும் உண்டான யோகமான ஆண்டாக இந்த ஆண்டு இருக்க போகிறது. இந்த குரோதி வருஷத்தில் வரக்கூடிய குரு பெயர்ச்சி அமோகமான நற்பலன்களை தரும். அதே சமயம் பார்த்திங்கன்னா, இந்த ராசியில் பிறந்த குழந்தை பாக்கியத்திற்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு நற்செய்திகள் வரும்னு சொன்னேன். அந்த குழந்தைகளால் உங்களுக்கு பெருமையும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் தொழில்துறையினர், மேஷ ராசியில் பிறந்த தொழில்துறையினர், தொழில் சார்ந்த வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு, சொந்தமாக தொழில் பண்ணக்கூடிய நபர்களுக்கு, ஒரு ஃபேக்ட்ரியில் தொழிலாளியாக இருக்கிற நபர்களுக்கெல்லாம், இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா உடன் பணியாற்றுபவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்கிறதுனால உங்கள் பேரில் ஒரு நன்மதிப்பு உயர்ந்து உங்களுக்கு மரியாதைகள் கிடைக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்க போகிறது இந்த குரு பயிற்சி. அதே சமயம் பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டில் சுப விசேஷங்களுக்கு உங்கள் முதலாளிகள் வீட்டுக்கு உங்களை வாழ்த்திட்டு போவாங்க. நீங்கள் முதலாளிகள்லாம் உங்களை கூப்பிட்டு மரியாதை செலுத்துவாங்க. அப்பேற்பட்ட அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடிய ஆண்டாக இந்த குரு பயிற்சி இருக்க போகிறது. இந்த ராசியில் பிறந்த வியாபாரிகள், மேஷ ராசியில் பிறந்த வியாபாரிகளுக்கு 5ஆம் இடத்திற்கு 2ஆம் இடமான 6ஆம் இடத்திற்கு குரு பார்வை இருக்கிறதுனால 5ஆம் இடம் வியாபாரஸ்தானம், 6ஆம் இடம் ருணரோகஸ்தானம். ஸோ உங்களுக்கு வியாபாரத்தின் மூலமாக வருமானத்தை ஏற்படுத்தி உங்களுடைய கடனை அடைப்பதற்குண்டான யோகத்தையும் ஏற்படுத்தி ஆரோக்கியத்தில் முன்னேற்றத்தை ஏற்படுத்துவார். அதாவது 4ஆம் இடத்திற்கு 3ஆம் இடமான 6ஆம் இடத்திற்கு குரு பார்வை கிடைக்கிறதுனால ஸ்திர சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட, பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட விஷயத்திலும் உங்களுக்கு வழக்குகள் இருந்தால் அதுலேயும் வெற்றி அடைகிறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்துவார். எதிரிகள் மறையக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்க போகிறது தொழில்துறையினருக்கு. அதே சமயம் வியாபாரிகளுக்கு வளர்ச்சி ஏற்படும்னு சொன்ன விவசாய நண்பர்களுக்கு 4ஆம் இடத்திற்கு 3ஆம் இடம், 4ஆம் இடம்ங்கிறது பூமி தொடர்பான ஸ்தானம், அதற்கு 3ஆம் இடத்துல குரு பார்வை விழறதுனால
பூமி தொடர்பான வழக்குகள் விவசாயிகளுக்கோ இல்லை பூமி தொடர்பான கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் பண்ணுறவாளுக்கெல்லாம் விவசாயம் சார்ந்த அல்லது பூமி தொடர்பான வழக்குகள் இருந்ததுன்னா அதில் வெற்றி அடையிறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படுத்துகின்ற ஆண்டாக இருக்கும். ஒன்றா செப்டம்பருக்கு முன்னாடி நடக்கும், இல்லாட்டி பிப்ரவரி 2025 மே 18 நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் வருது. அதே சமயம் வயோதிகர்கள், இந்த மேஷ ராசியில் பிறந்த சீனியர் சிட்டிசன்ஸ், 6ஆம் இடத்திற்கு குரு பார்வை இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும். குறிப்பாக இந்த வயசானவர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அதுவும் சனி லாபஸ்தானத்தில் இருக்கார். அடுத்தது 2025 மார்ச் மாதம் விரயஸ்தானத்துக்கு வராரு. உங்களுடைய ஆரோக்கியம், குறிப்பாக முட்டி வலி, இடுப்பு வலி சம்பந்தமாக உங்களுக்கு சங்கடங்கள் ஏற்பட்டுருக்கு. அதற்கு மருத்துவ செலவுகள்லாம் ஏற்பட்டுருக்கு. அதற்கு இப்போ மருத்துவ செலவுகள் குறையிறதுக்கு வாய்ப்பு ஏற்படும். குடும்பத்தில் இருக்கிறவாள்லாம் உங்களுக்கு அனுசரணையாக செயல்படுவா. உங்களுக்கு தேவையானப்போ மருந்தை கொடுத்து, கைகாலுக்கு ஆயில் மசாஜ் கொடுத்து உங்களை பதவிசாக பார்த்துக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படுகின்ற ஆண்டாக இருக்கும். அதே சமயம் இந்த மேஷ ராசியில் பிறந்த பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், அரசியல் துறை சார்ந்தவர்கள், மீடியா தொழில் பண்ணக்கூடிய, மீடியாவில் ஒர்க் பண்ணக்கூடிய தொழிலாளர்கள், மீடியா ஓனர்ஸ், இவங்க எல்லாத்துக்குமே இந்த ஆண்டு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா சுக்கிரன் சாதகமாக இருக்கார். 2ஆம் வீட்டு அந்த சுக்கிரனுடைய வீட்டுக்கு தான் போய் குரு உட்கார்ந்துருக்காரு. அதனால் வருமானம் அதிகரிக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும். மீடியா தொழில் வளர்ச்சியை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால இந்த ஆண்டுங்கிறது மேஷராசி நண்பர்களுக்கு பெரிய யோகத்தை தரக்கூடிய ஆண்டாக இருக்கும். மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் புதிய உறவுகள், குடும்பத்தில் மாற்றம் ஏற்படுகின்ற வாய்ப்பும் தன பிராப்தியும் ஏற்படுறதுனால வாக்கு சாதுரியம் ஏற்படும். ஏன்னா வாயுள்ள புள்ளை பிழைக்கணும் முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. அந்த வாயுள்ள பிள்ளைகிட்ட மட்டும்தான் பணம் மகாலட்சுமி போய் அமருவோம். அதனால் உங்களுடைய வாக்கு சாதுரியத்தை அதிகப்படுத்தி கொள்ளுங்கள். அப்பொழுது இந்த ஆண்டு மகாலட்சுமியின் ஆண்டாக உங்களுடன் அவள் பயணிக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும். இந்த ஆண்டுக்கான இந்த குரு பயிற்சிக்கு உண்டான பரிகாரம் என்ன பண்ணினா உங்களுக்கு பிராயச்சித்தம் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துர்கை வழிபாடு, பசுனை விட்டு வீட்டில் விளக்கேற்றலாம், இல்லாட்டி துர்கையோடைய சன்னதியில் போய் விளக்கேற்றலாம். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் உங்கள் வீட்டு குலதெய்வத்தை வழிபடுங்க. சுவாமிமலை முருகனையும் வழிபட்டு வாருங்கள், உங்களுக்கு நல்லது நடக்கும். குரு பயிற்சி பலன்கள் மீனராசி நண்பர்களுக்காக. இந்த குரு பயிற்சிங்கிறது எப்போ நடக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் 2ஆம் இடத்துல இருக்கிற மேஷராசியில் இருக்கிற குரு பகவான் ராசிநாதன் குரு மே மாதம் 1ஆம் தேதி 2024 வருஷம் காலை 10:31:36 மேஷராசியிலிருந்து 2ஆம் இடத்திலிருந்து 3ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். 2ஆம் இடத்துல ஸ்தான பலத்தோடு இருந்த குரு பகவான் 3ஆம் இடத்துக்கு பயிற்சியாகி ஸ்தான பலத்தை இழக்கிறதுனால உங்களுக்கு காரிய வெற்றியை ஏற்படுத்தி கொடுப்பாரு, வியாபார வெற்றியை ஏற்படுத்தி கொடுப்பாரு. வியாபாரத்தின் மூலமாக லாபம், குழந்தைகளால் லாபம், குழந்தைகளின் வளர்ச்சி, அமோகமான பலன்களை ஏற்படுத்துதல். வியாபாரத்தில் மட்டும் இல்லாமல் பூர்வீக சொத்துலேருந்து உங்களுக்கு லாபம் கிடைக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பாரு. 3ஆம் இடம் அப்படிங்கிறது உபஜயஸ்தானம், வழக்குகளில் வெற்றியை ஏற்படுத்துகின்ற சூழ்நிலை இருக்குது. அதே சமயம் 3ஆம் இடத்துல ராசிநாதன் போய் மறையிறாரே அப்படின்னு கேட்டால் கவலைப்பட வேண்டாம். ஏன்னா 3ஆம் இடத்துலேருந்து பார்வை பலம் நல்லா இருக்கிறதுனால செல்வாக்கு, மரியாதை, பதவி உயர்வு போன்ற அனைத்து விஷயங்களும் நடக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குறாரு. ஸோ அந்த இடத்துல போய் இருக்கிறதுனால உங்களுடைய செல்வாக்கை உயர்த்துறாரு. 3ஆம் இடத்துல இருந்தாலும் எதிரி வீட்டில் இருந்தாலும், எதிரி வீட்டில் அவருக்கு பலம் இல்லைன்னு சொல்லுவாங்க. ராசிநாதன் பலமில்லாத இடத்துக்கு போகிறதுங்கிறது ஒரு தப்பான விஷயம். ஆனால் அந்த இடத்துல பலமில்லாமல் இருக்கிறதும் மறைஞ்சிருக்கிறதும் உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்தை குரு பார்க்க போகிறாரு. நல்ல நண்பர்களின் உதவியும் அறிமுகமும் கிடைக்கிறது மட்டும் இல்லைங்க, உங்கள் ஆத்துக்காரி, உங்கள் மாமி, உங்கள் ஆத்துக்கார மாமி, அவளுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லாமல் இருந்ததுன்னா அதில் விமோச்சனம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கணவன் மனைவி ஒற்றுமை ஏற்படும். பிரிந்த குடும்பம் ஒன்றிணைவதற்கு இது வாய்ப்பை ஏற்படுத்தும். 3ஆம் இடத்துலேருந்து ராசிக்கு 9ஆம் இடத்தை குரு பார்க்க போகிறாரு. இதனால் பூர்வ புண்ணிய பலம் மட்டும் இல்லாமல் பாக்கியஸ்தான பலமும் அதிகரிக்கிறதுனால அனைத்து விதமான பாக்கியங்களும் ஏற்படுகின்ற ஆண்டாக இருக்கும். குழந்தை பாக்கிய பேர், சொந்த வீடு வாங்கிறது, வண்டி வாகன பாக்கியம், பூர்வீக சொத்து பாக்கியம், இப்படி எல்லாமே உங்களுக்கு தேடி வரும். அதாவது நீங்கள் வேண்டான்னு சொல்லிட்டு வந்திருப்பேன், அதை தேடி கொண்டு இந்தாப்பா உங்கள் பூர்வீக சொத்து, உங்களை கொள்ளுத்தாத்தா சொத்து நீ விட்டுட்டு வந்துட்டேன்னு கொண்டு பத்திரத்தை கொடுத்துட்டு போவா. அப்படிப்பட்ட ஒரு யோகமான காலம் இது. இருப்பினும் சில விஷயங்களில் நீங்கள் ஜாகிரதையாக இருக்கணும். என்னென்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
உங்களுக்கு குழந்தை பாக்கியத்திற்காக எடுக்கக்கூடிய முயற்சிகளில் சற்று சறுக்கல் ஏற்பட்டு பின் சரியாகும். அதாவது எப்போ சரியாகும் அப்படின்னு கேட்டால் முதல்லையே ஆரம்பத்திலே நடக்காது. 2025 மே மாதத்துக்கு அப்புறம் தான் அடுத்த குரு பயிற்சிக்கு அப்படி சொல்கிறோம். அப்படி இல்லை, அதுக்கு ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடிலேருந்தே உங்களுக்கு நல்ல விஷயம் இந்த ஈவந்தோ சனி பார்வையில் குரு இருந்தாலுமே அது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும். குறிப்பாக வேலை இல்லாதவர்களுக்கு வேலை மாற்றம் ஏற்படுறதுக்கும் கடல் கடந்து போனவா திரும்பி கடல் கடந்து பாரதம் திரும்புறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அதே சமயம் இந்த ராசியில் பிறந்த திருமண வயதினர் திருமண யோகம் கைகூடுகின்ற நேரம். அதனால் திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் நிச்சயிப்பது மட்டும் இல்லாமல் திருமணம் நடப்பதற்கு உண்டான வாய்ப்பும் இருக்குது. கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படுகின்ற மாதமாக இருக்கும், ஆண்டாக இருக்கும். படிக்கின்ற குழந்தைகளுக்கு மேல் படிப்புக்கு உண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். அதுக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி இந்த வருஷ கடைசி வரைக்கும் இழுத்துட்டு 2025 நீங்கள் கடல் கடந்து போகிறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். சொந்தமாக தொழில் பண்ணுறவங்க தசமஸ்தானத்து அதிபதி 3ஆம் இடத்துல மறையிறது அவ்வளவு நல்ல விஷயம் கிடையாது. அதனால் புதுசாக தொழில் துவங்கணும் அப்படின்னா கொஞ்சம் கால்குலேட் பண்ணி துவக்குங்க. இல்லாட்டி அதில் வெற்றி கிடைக்கும், ஆனால் தாமதமான வெற்றியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. விவசாய நண்பர்கள் 4ஆம் இடத்திற்கு விரயஸ்தானமான 3ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறதுனால உங்களுக்கு வருமானத்தை கொண்டு ஸ்திர சொத்துக்கள் வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் பூமி தொடர்பான முதலீடுகள் செய்வதற்கு, அதாவது பராமரிப்பு செலவுகள் புதுசாக முதலீடு செய்கிறதுக்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்குது. ஆரோக்கியம், உங்கள் ஆரோக்கியமும் சரி தாயாரின் ஆரோக்கியமும் சரி மருத்துவ ரீதியாக உதவிகளுக்கு பெற்று அதன் மூலமாக நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. உங்கள் சொந்த வீட்டுக்கு குடி போகிறதுக்கு வாய்ப்பு வந்துடுது. அதனால் இந்த வருஷம் உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கும். குறிப்பாக குடும்பத்தில் குழந்தைகள் விஷயத்தில் இருந்த கவலைகள் விலகும். குழந்தைகளுக்காக நீங்கள் எடுத்த முயற்சிகள் நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. வியாபாரிகள் வியாபாரத்தில் செழிப்புத்தன்மையை அனுபவிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா உச்சஸ்தானத்துக்கு தன்னுடைய உச்சஸ்தானத்துக்கு லாபஸ்தானத்தில் குரு பயிற்சியாக இருக்கார். அதனால் உங்களுக்கு தன லாபம் அதிகரிக்கும், திரவிய லாபம் ஏற்படும். ஆனால் அதுக்காக கொஞ்சம் பிரயத்தனப்படணும். இந்த மீனராசியில் பிறந்த வயோதிகர்கள், சீனியர் சிட்டிசன்ஸ், வயசானவங்க 60 வயசுக்கு மேற்பட்டவர்கள், அவர்களுக்கு எப்படி இருக்குன்னா உடல் உபாதைகள் இருந்தாலும் அதன் மூலமாக எந்த விதமான சங்கடமும் இருக்காது. கடந்த காலத்தில் இருந்த சங்கடம் தான் இருக்குமே தவிர புதுசாக சங்கடம் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் சனி பயிற்சிக்கு அப்புறம் மந்தத்தன்மை ஜாஸ்தி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எப்போ குரு 4ஆம் இடத்துக்கு போகிறாரோ அப்போ உங்கள் ஆரோக்கியத்தில் மருத்துவ ரீதியாக உதவிகள் கிடைக்கும். அதாவது அடுத்த மே மாதம் வரைக்கும், அடுத்த மே மாதத்துக்கு அப்புறம் அது வரைக்கும் கொஞ்சம் உடம்பில் இருக்கிற வியாதியை அப்பப்போ மருத்துவ ரீதியாக சரி பண்ணிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இந்த ராசியில் பிறந்த பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கெல்லாம் வார்த்தைகளால் எதிரிகளை உருவாக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. குரு 3ஆம் இடத்துல மறைஞ்சிருக்காரு, விரயஸ்தானத்தில் சனி இருக்கார் அடுத்த மார்ச் மாதம் வரைக்கும். அதனால் உங்களுக்கு வார்த்தைகளால் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறமா தான் அந்த செலவுகள் குறைய துவங்கும். இருப்பினும் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. இந்த 2024-25 அப்படிங்கிறது குரோதி வருஷ குரு பயிற்சிங்கிறது மீனராசி நண்பர்களுக்கு சுமாரான பலன்களை கொடுக்கின்ற காரணத்தினால நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், பிரார்த்தனை, பிராயச்சித்தம் என்ன பண்ணினா எங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு கேட்க தோணும்ல. அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது ஃபஸ்ட்டு குலதெய்வ வழிபாடு. 2வது உங்கள் வீட்டிலையோ இல்லை அம்மன் கோயில்லையோ, அதாவது துர்க்கை கோயில்லையோ வாரம் ஒவ்வொரு வாரமும் என்றைக்கு முடியறதோ, ஞாயிற்றுக்கிழமை பண்ணினா விசேஷம், வெள்ளிக்கிழமை பண்ணினா விசேஷம். அந்த குளிகை நேரம்னு ஒன்று இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு மத்தியானம் 3 to 4:30, எல்லோரும் ராகு காலத்தில் சொல்லுவாங்க, நான் ராகு காலத்தில் சொல்லலை. குளிகை நேரத்தில் போயிட்டு விளக்கு ஏற்றணும், நெய் விளக்கு ஏற்றணும், பசு நெய் விளக்கு. அப்படி இல்லைன்னா வெள்ளிக்கிழமை காத்தால் 7:30 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் குளிகை நேரம். அந்த நேரத்தில் போயிட்டு நீங்கள் நெய் விளக்கு ஏற்றணும், பசு நெய் விட்டு விளக்கு ஏற்றணும். பசு நெய் விலை ஜாஸ்தி தான், 1500 ஒரு கிலோ. அதை வாங்கி தான் நீங்கள் விளக்கு ஏற்றணும். அதை பண்ணினேன்னா உங்கள் ஆரோக்கியத்தில் பிரச்சனை இருக்காது, குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கும், குடும்பத்தில் நிம்மதி ஏற்படும், மன தெளிவு ஏற்படும், எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் ஏற்படும். இது ஃபஸ்ட்டு பரிகாரம். 2வது பரிகாரம், காத்தால் தினமும் சூரிய நமஸ்காரம் பண்ணுங்கள். சாயந்தர வேளையில் ஆஞ்சநேயரை வழிபடுங்க. ஆஞ்சநேயருக்கு உண்டான ஹனுமன் சாலிசாவை பாராயணம் செய்யுங்கள் தினமும் சாயந்தரம். தினமும் முடியலையா, அட்லீஸ்ட் வியாழக்கிழமையும் சனிக்கிழமையும் பண்ணுங்கள். வியாழக்கிழமை அன்னைக்கு நவகிரகத்தில் இருக்கிற குரு பகவானுக்கு மஞ்சள் துண்டு சாற்றி வழிபடுங்கள், கொண்டைக்கடலை மாலை சாற்றி வழிபடுங்கள். குறிப்பாக உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் முழுவதும்
மே 1ஆம் தேதியிலேருந்து மே 14, 2025 வரைக்கும் உங்கள் உடம்பில் ஏதாவது ஒரு இடத்துல மஞ்சள் கலர் ப்ராடக்ட் ஏதாவது ஒன்று, ஒன்றா மஞ்சள் கலர் பனியன், ஒன்றா மஞ்சள் கலர் ஜட்டி, ஒன்றா மஞ்சள் கலர் ஷர்ட்டு, மஞ்சள் கலர் கர்ச்சீஃபு, மஞ்சள் கலர் ஏதாவது ஒரு மஞ்சள் கலர் பேண்டு, மஞ்சள் கலர் கயிறு, மஞ்சள் கலரில் மஞ்சள் நிறத்தில் ஏதாவது ஒரு பொருள் உங்கள் உடம்பில் பட்டுண்டே இருக்கணும். அப்படி சப்போஸ் எதுவுமே கிடைக்கல, எனக்கு மஞ்சள் கலர் யூஸ் பண்ண பிடிக்கல, ஏதாவது ஒரு ரீசன் சொன்னீங்கன்னா ஒன்றும் வேணாம், விரலி மஞ்சளையோ இல்லை குண்டு மஞ்சளையோ வாங்கி உங்கள் பர்ஸுக்குள்ளேயோ பேக்கெட்டுக்குள்ளேயோ வச்சுக்கோங்க. இல்லையா முடிஞ்சதுன்னா இடுப்புலையோ இல்லை கையிலையோ கட்டிக்கிறது நல்லது. விரலி மஞ்சளை கட்டிக்கிறது நல்லது. சார், ஆண்கள் விரலி மஞ்சள் கட்டிக்கலாமா? தாராளமாக கட்டலாம். மஞ்சள் உடம்புல இருந்ததுன்னா கிருமி நாசினி, உடம்பு வியாதி வராது. 2வது, குரு பகவானின் பரிபூர்ண கிருபா கடாட்சத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். இதன் மூலமாக உங்களுக்கு வெற்றிகள் உங்களுடன் தொடர்ந்து சேர்ந்தே பயணிக்கும்.